நண்பர்களே, நம்மளுக்கு நீயா நானால பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்புக்காக எவ்வளோ தூரம் கடந்து போனோம், அங்கே நடந்த சில சம்பவங்கள் தான் இந்த விளாக். காலேஜ் ரிவ்யூ பண்ண அன்னைக்கு ஷூட் சொல்லியிருந்தாங்க. சரி, காலேஜ் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போய் பெட்டி படிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. அங்கே ரோட்டோரம் இருந்த ஒரு கடையில் இரவு சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்மளோட இன்னொரு நண்பரும் வந்து அப்படியே ஜாயின் ஆகிட்டாரு. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நெட் சென்டரில் போய் கேட்டா, தம்பி நீ இன்னைக்கு புக் பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணுவா அப்படிங்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு என் ஃப்ரெண்ட்டை போய் சொன்னா, நீ கவலைப்படாதடா, நான் உன்னை ட்ரெயினில் கூட்டு போறேன்னு சொன்னான். அவனை நம்பி போனதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள உட்காந்து கூட வர முடியாம வாசல்ல உட்காந்து வர நிலைமை ஆயிப்போச்சு நண்பர்களே. நிம்மதியா சாஞ்சு உட்கார்றது கூட இடம் கிடைக்கல நண்பர்களே. திடீர்னு கொடூரமான ஸ்மெல்லு வேற. சுமார் 8 மணி நேரம் திணற முதுகு வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டு உட்காந்து வந்துட்டு இருந்தேன். ட்ரெயின்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்த ஒரே ஒரு விஷயம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே அப்படியே சென்னை போயாச்சு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்கும். ஸோ அங்கே ஒரு 10 மினிட்ஸ் நில்லுங்க, நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் போன இடம் தான் EVP ஃபிலிம் சிட்டி. இங்கெல்லாம் வரணும்னு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லா ஜென்ஸுக்குமே காமனாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். போன வாரம் எபிசோட அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே போய் கேமரா, அங்கே இருக்க செட்டு, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து மறந்து போயிட்டோம். உண்மையை சொல்லணும்னா டிவியில் பார்க்குற நீயா நானா வேற, நான் இங்கே பார்க்குற நீயா வேற. நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்படியே நைட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. உண்மையை சொன்னா நைட்டு சாப்பாடு சான்ஸே இல்லை மக்களே. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அந்த பரோட்டா சரி, இட்லி சரி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸை சரியான வெளுத்து கட்டிட்டோம். நைட் 10 to மார்னிங் 3 o'clock வரை நடந்துச்சு. ஸோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டை டிராப் பண்ணிட்டாங்க. டிராப் பண்ணதுக்கு அப்புறம் மதுரை பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரை கிளம்பி. ட்ரெயினில் வரும்போதும் சுத்தமாக தூக்கம் இல்லை, அங்கே செட்லையும் சுத்தமாக தூக்கம் இல்லை. ஸோ பஸ்ஸில் நல்லா தூங்கிட்டு காலையில் மதுரை வந்து சேர்ந்தாச்சு மக்களே. சண்டே இந்த ஷோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் என்னை டிவியில் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். நான் வெறும் 4 வார்த்தை தான் பேசியிருந்தேன். என்னால் அதுக்கு மேலே பேச முடியல. எனக்கு மேலே நிறைய பெரிய ஆளாக இருந்தாங்க. மைக் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு போய் பேசினதே பெரிய விஷயம் நண்பர்களே. ஸோ நாங்கள் போய் பேசியிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான், என்னோட ஃபாலோவர்ஸ். ஸோ நீங்கள் இல்லைனா வந்து என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த வாய்ப்பு கிடைக்க இன்னொரு முக்கியமான காரணமாக இருந்த லட்சுமி அக்கா, ரொம்ப தேங்க்யூக்கா. உங்களால தான் இன்றைக்கி நான் வந்து போய் பேசியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. பாய் பாய். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம்.